சிறகடிக்க சீரியலில் இப்போது மீனா அதை யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. சமையல்லாம் செய்கிறாங்க, உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டு, அதே மாதிரி உப்பு போடாமல், சாதத்தை வேக விடாமல், அந்த மாதிரி அரிசியாக வடித்து இதே மாதிரி சமைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாக்கு ரோஹிணி ஹெல்ப் பண்ணி கொண்டு வைக்கிது. உடனே, என்ன ரோஹிணி, நீ வந்து எதுக்காக மீனாக்கு ஹெல்ப் பண்ணுற? ஒழுங்கா நீ வந்து வச்சிரு, அவள் எதுவும் உதவி பண்ண சொன்னால அப்படின்னோடனே, இல்லை அத்தை, நான் தான் சும்மா மீனா பாவம் தானே அப்படின்னு சொன்ன உடனே முத்து பார்க்குறாரு. என்ன ரோஹிணி சரியில்லையே, பார்லர் அம்மா சரியில்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, என்னாச்சு மீனாக்கு இப்படி சமைச்சு வச்சிருக்கா, ஒரு நாள் இப்படி சமைக்க மாட்டாள் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னடி இந்த லட்சணம் சமைச்சு வச்சிருக்குன்னு வந்து விஜயா ஒரு பக்கம் சொல்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. மீனா வந்து அப்படியே முடிச்சிட்டே இருக்காங்க. மனசு எதுவும் சரியில்லையா மீனா, சொல்லு அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, இப்போது ரோஹிணிக்கு வந்து பயம் வந்துருச்சு. மீனா வந்து இப்படி இருந்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீனா கிட்ட வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரோஹிணி வந்து போகுது. என்னாச்சு மீனா, நீங்களும் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவீங்க போலே, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னோடனே, எல்லாமே தெரிஞ்சுட்டு நீயே எப்படி கேட்குறல்ல, இதெல்லாம் ஒன்றால தான், என்னால் உண்மையை மறைச்சு நிம்மதியாகவே இருக்க முடியல, உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கேன் நான் தெரியுமா, எங்கே இருங்க மீனா, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னோடனே, நீங்கள் ஏன் அதே யோசிச்சுட்ருக்கீங்க, என்னால் உங்களை மாதிரி எல்லாம் அடுத்தவங்களை வந்து ஏமாற்றிட்டு வாழ முடியாது, குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி தான் இருக்கியோ தெரில, நான் அவர்கிட்ட தான் சொல்ல தான் போகிறேன், என்னால் இதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் நிம்மதியாகவே பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் வந்து இந்த மாதிரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க மீனா அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் மீனான்னு கெஞ்சுறாங்க ரோஹிணி வழக்கம் போல். இல்லை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னா, சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையை நறுக்கிறதுக்காக பார்த்துக்கிறாங்க ரோஹிணி. நீங்கள் மட்டும் சொன்னீங்க நான் இப்போவே செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, மீனா வந்து இப்படியே மிரட்டிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தியை தட்டி விட்றாங்க. குத்துனா குத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து உண்மையை சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணுது மீனா. ஸோ என்னாச்சு சத்தம் அப்படின்னு உடனே, இல்லை கத்தி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு மீனா ஒரு பக்கம் வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, இப்போவே அவருக்கு வந்து என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, நான் என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியல, குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்படி இருக்கே அப்படின்ட்டு மொட்டை மாடியில் வச்சு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ரோஹிணியை படித்து. மீனா, என்னோடய வாழ்க்கை என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, சாகலான்னு கூட முடிவெடுத்தேன், ஆனால் என்னால் இன்னொரு உயிரும் போயிடக்கூடாது அப்படின்னு கிருஷிக்காக யோசிச்சு தான் நான் வந்து சாகாமலே இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. அந்த மாதிரி 16 வயசு வித்தியாசம் இருக்கிறவங்க பிடிச்ச அம்மா அப்பா என்னோட சம்மதமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்து அப்புறம் தான் தெரிஞ்சது, அன்னைக்கே குடிச்சிட்டு தான் உட்காந்துருந்தான், சரியான குடிக்காரன். குடிச்சு என்ன அந்தளவுக்கு போட்டு அடிப்பான், என்னால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் வந்து கல்யாணம் 2 மாதத்துலேயே வந்து 3 மாதத்துலேயே செத்து போயிட்டான். திரும்ப வந்து அந்த வீட்டை விட்டு என்னை 5 லட்சம் காசு கொடுத்து உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு துரத்தி விட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஷ் வந்து பிறந்தான். அதுக்கப்புறம் படித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற ஃபேமிலியோட ஃபேமிலி அப்படின்னு பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் விடாமல் சொல்லுது ரோஹிணி. அதுலேயுமே பாதி பொய்யாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, சரி எனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உண்மையை தான் மறைச்சேன் அப்படின்னு மீனாவோட மனசை கலைக்கிது ரோஹிணி. எது எப்படி இருந்தாலும் மீனாக்கு தெரியாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதையும் தாண்டி மீனா எப்படி சொல்ல போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.